ஆன்மீகம் எனும் அபூர்வ கலையால் ஒன்றிணைந்த செந்தில்வேல் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு எனது முதற்கண் வணக்கங்கள். இந்த வீடியோவை இறுதி வரை பார்த்து உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து மறக்காமல் நமது செந்தில்வேல் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். எனதன்பு தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு எனதினிய வணக்கங்க. நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, என்னை காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்மளோட தனுசு ராசிக்காரங்க புதிய அனுபவங்களுக்கும் பயணங்களுக்கும் மிகுந்த ஆர்வம் தரக்கூடியவங்களாம் இருக்காங்க. சுத்தி இருக்கிறவங்களோட உற்சாகத்துக்கு முக்கியத்துவம் தருவாங்க. நேர்மையாக சிந்திச்சு செயல்படக்கூடியவங்களாம் இவங்க இருக்காங்க. இவங்க ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் சரி, ஒரு செயலை செய்யும் போதும் சரி, இந்த செயலை செய்யலாமா, இந்த சொல்ல இவங்க கிட்ட சொல்லலாமா, இதனால நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமா, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமான்னு 1க்கு 2 முறை ஆலோசனை பண்ணி தாங்க இவங்க செயல்படுவாங்க. நம்மளுடைய தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு மார்ச் மாதம் 2026க்கு பிறகு சனி பகவானோட அருளால் கிடைக்கக்கூடிய நன்மைகள், சொத்து சேர்க்க, சமூகத்தில் மதிப்பு, ஆரோக்கிய மேம்பாடு, பொருளாதார வளர்ச்சியை குறித்து இந்த வீடியோ பதிவில் விரிவாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறேங்க. சனி பகவான் கர்ம வினை பயனை அளிப்பாருங்க. அது துளி கூட மாற்றம் கிடையாது. தனுசு ராசிக்கு 2ஆம் மற்றும் 3ஆம் வீட்டுக்கு அதிபதியாக இருக்கிறதுனால தனம், வாக்கு, குடும்பம், தைரியம், முயற்சி ஆகியவற்றை தீர்மானிக்கும் முக்கிய கிரகமாக சனி பகவான் இருக்காரு. மார்ச் 6, 2026 மீன ராசிக்குள்ள பிரவேசம் போறதுனால இது தனுசு ராசிக்கு 4ஆம் இடமாக அர்த்தாஷ்டம சனியாக ஜோதிட சாஸ்திரத்துல குறிப்பிடப்படுதுங்க. சனி பகவான் 4ஆம் இடத்துல அமர்றது சொத்து யோகத்தை தரும் மகாராஜ யோகமா மாறப்போகுது. பூர்வீக சொத்து அல்லது எதிர்பாராத உயில் மூலமா சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இதனால 2050 வரை பொருளாதார நிலை உச்சத்தை அடையும். சனி பகவான் குருவின் வீட்டுல அமர்றதுனால கெடுதல் செய்யவே மாட்டாருங்க. சனி பகவான் வலிமை பெற்று சமூகத்துல மிகப்பெரிய செல்வாக்க வழங்குவாரு. தாயாரின் பெயரில் உள்ள சொத்துக்கள் மூலமா யோகங்கள் கிடைக்கும். உறவினர்களிடம் பேசும்போது கனிவாக நடந்து கொள்ளணுங்க. நிர்வாகத்திறன் புதிய பரிணாமம் எட்டுங்க. சனி பகவான் 4ஆம் இடத்துல அமர்றதுனால தேவையற்ற அலைச்சல்கள் குறையும், மருத்துவ செலவுகள் குறையும். நுரையீரல் மற்றும் மார்பு சார்ந்த பகுதியில கவனம் தேவை. புரோட்டீன் உணவுகளை அதிகமாக எடுத்துக்கோங்க. நடற்பயிற்சி, தியானம் செய்யறது மன அழுத்தத்தை குறைக்கும். பெண்களுக்கு தைராய்டு இல்லைன்னா இடுப்பெலும்பு சார்ந்த உபாதைகள் இருந்தா உடனே கவனிச்சுக்கோங்க. வருமான தடைகள் நீங்கி கடன் உபத்திரங்களிலிருந்து வெளியே வர புதிய வழிகள் பிறக்கும். பழைய சொத்தை விற்றுவிட்டு புதிய பொருள் வாங்க இது ஏற்ற காலமா இருக்கு. குடும்பத்தாரோடு சந்தோஷமாக இருக்கக்கூடிய நிம்மதியான சூழ்நிலை சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு. பங்கு சந்தை இல்லைன்னா ரியல் எஸ்டேட் போன்ற துறையில முதலீடு செய்ய நினைக்கிறவங்க நிபுணர்களின் ஆலோசனை பெறது அவசியங்க. சனி பகவான் அமர்ந்திருக்கும் இடத்திலிருந்து 3, 7, 10ஆம் இடங்களை பார்க்கறாரு. 3ஆம் பார்வை எதிரிகள் காணாம போவாங்க. நீதிமன்ற வழக்குகள்ல நிம்மதியான தீர்ப்புகள் கிடைக்கும். கடன் தொல்லைகள் நீங்கும். 7ஆம் பார்வை சமுதாயத்துல செல்வாக்கும் சிறப்பும் உயருங்க. தன்னம்பிக்கை அதிகரிக்கும். 10ஆம் பார்வை தன்னம்பிக்கை, ஆளுமை திறன் அதிகரிக்கும். புதிய நிலம் அல்லது வீடு வாங்க அருள் கிடைக்குங்க. தொழில் துறையில மிகப்பெரிய எழுச்சி உண்டாகும். வேலையில மிகப்பெரிய உயரத்துக்கு நீங்க போக போறீங்க. வேலை மாற்ற விரும்பினா நல்ல சம்பளத்தோட உயரிய வேலை கிடைக்கும். வியாபாரத்துல பெரிய முதலீடு தேடி வரும். புதிய தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்றது பெரிய வளர்ச்சியை நிச்சயமா உங்களுக்கு தேடி தருங்க. பிள்ளைகளின் முன்னேற்றம் பெருமை சேர்க்க போகுது. வெளிநாட்டுல வசிக்கக்கூடிய கல்வி பையில நல்ல செய்தி கிடைக்கும். நீண்ட தூர பயணங்கள் லாபகரமா உங்களுக்கு அமையும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்குங்க. கலைஞர்களுக்கு பாராட்டும் பணமும் உங்களை தேடி வரும். மாதத்துக்கு ஒரு நாள் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வர்றது, சனிக்கிழமைகள்ல எள் கலந்த சாதத்தை காகத்துக்கு வைக்கிறது, ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் செய்யறது, பசுவுக்கு அகத்திக்கீரை இல்லைன்னா வாழைப்பழம் கொடுக்கறது, தியானம் யோகா செய்யறது, குலதெய்வ வழிபாடு செய்யறது, அனுமன் வழிபாடு செய்யறது, கால பைரவர் வழிபாடு செய்யறது உங்க வாழ்க்கையில பல விதமான நன்மைகளை ஏற்படுத்தி தருங்க. அதுல துளி கூட மாற்றமே கிடையாதுங்க.
அடுத்ததாக நம்முடைய தனுசு ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க. நம்மளோட தனுசு ராசியில் இருக்கக்கூடிய முதலாவது நட்சத்திரம் மூலம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க. இந்த மாதம் நீண்ட நாட்களாக உங்களுக்கு தொல்லை கொடுத்து வந்த நோய் மருந்துக்கு கட்டுப்பட்டு விட போகுதுங்க. அரசு பணியில இருக்கிறவங்க உடன் பணி புரியறவங்க கிட்ட எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. மேல் அதிகாரிகளின் கோபத்துக்கு ஆளாகாம பார்த்து கொள்றது நல்லதுங்க. உடன் பிறந்த சகோதரர்கள் ஒன்று சேர போறாங்க. மனமாகாதவர்களுக்கு நல்ல வரன் சேர போகுதுங்க. உங்களோட வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூராடம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க. இந்த மாதம் வெளிநாடு செல்லும் திட்டம் நிறைவேற போகுது. கொடுக்கல் வாங்கல் செய்வோர் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. சமூகத்துல நல்ல அந்தஸ்து பெற போறீங்க. பிள்ளைகள் பாராட்ட பெற்று பெற்றோர்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தர போறாங்க. இதுவரைக்கும் தொல்லை கொடுத்து வந்த எதிரிகள் எல்லோருமே விலகி செல்ல போறாங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல தடை தாமதம் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது. உங்க வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாற போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் உத்திராடம் 1ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க. இந்த மாதம் பொது காரியங்கள்ல இருக்கிறவங்க சமூகத்துல நல்ல மதிப்பையும் மரியாதையும் பெறுவாங்க. குடும்பத்துல இருந்து வந்த சண்டைகள் நீங்கி தம்பதியினர் ஒன்று சேருவாங்க. ஆரோக்கியம் நல்லா இருக்கும். நினைத்தபடி பண வரவுகளை பெற போறீங்க. தொழிலதிபர்கள் அதிக உற்பத்தியையும் லாபத்தையும் பெற போறாங்க. சித்தர்களை வணங்க குழப்பங்கள் நீங்கி உங்க மனசுல ஒரு தெளிவு உண்டாகும். பண கஷ்டம் குறையும். உங்களோட மனசுல ஒரு சந்தோஷம் ஏற்படும். உங்க வாழ்க்கையில நல்லதுதாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கள்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. எண்ணம் போலதாங்க வாழ்க்கையும். அதனால எண்ணங்களை நேர்மறையா எண்ணுங்க. நிச்சயமா உங்கள் வாழ்க்கை நல்ல விதமா அமையுங்க. என்னால இந்த செயலை செய்ய முடியாது, இந்த தொழிலை தொடங்க முடியாது, இவங்க கிட்ட போய் பேச முடியாது, என் வாழ்க்கையில நல்லது நடக்காது, இந்த மாதிரி எதிர்மறை எண்ணங்களை தவறியும் நினைத்து விடாதீங்க. மாறாக என்னால இந்த செயலை செய்ய முடியும், என்னால இந்த தொழிலை தொடங்க முடியும், என் வாழ்க்கையில நல்லது நடக்கும், என் தொழில லாபம் கிடைக்கும், இந்த மாதிரி நேர்மறையான எண்ணங்களை எண்ணுங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில நீங்க நினைக்கக்கூடிய எண்ணங்கள் தாங்க நடக்கும். அதனால நீங்க நினைக்கக்கூடிய எண்ணங்களை நேர்மறையான எண்ணங்களா எண்ணுங்க. உங்களுடைய எண்ணங்கள் நிச்சயமா நடந்தே தீருங்க. நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. பெயர் புகழ் செல்வம் என என்றைக்கும் குறையில்லாத தனுசு ராசியினரே, இந்த மாதம் வாழ்க்கை தரம் உயர எடுக்கும் முயற்சிகள் கைகூடும். நெருக்கமானவர்களுடன் மகிழ்ச்சியாக பொழுத கழிப்பீங்க. முன்பின் யோசிக்காம எதையாவது பேசி விடுவீங்க. இதனால வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். கவனமா இருந்துக்கோங்க. வழக்கத்தை விட செலவுகள் கூடுங்க. கொஞ்சம் கவனமா செலவு பண்ணுங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியான கொண்டாட்டங்கள் இருக்கும். குடும்ப சுகம் பூரணமா கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே திருப்திகரமான நிலை இருக்கும். பிள்ளைகளால பெருமை கிடைக்கும். சுபகாரியங்கள்ல குடும்பத்தினருடன் கலந்து கொள்வீங்க. வாய்க்கு ருசியான இனிப்பு உணவுகள் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் வியாபாரம் முதலியவற்றில் முன்னேற்றம் ஏற்படும். தொழில் தொடர்பான காரியங்கள் வெற்றி பெறும். பொருளாதார முன்னேற்றம் உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலிப்பது வேகம் பிடிக்கும். வியாபாரம் தொடர்பான பிரச்சனைகள்ல சாதகமான நிலையே உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை சுமை அதிகரிப்பதுடன் அலைச்சலும் அதனால சோர்வு உண்டாகும்.
பெண்களுக்கு எதிர்பார்த்த தகவல்கள் தாமதமா வரும். உடன் இருப்பவர்களுடன் எந்த விஷயத்தையும் சொல்லும் போதும் கவனம் தேவை. கலைத்துறையினர்களுக்கு எதிர்பார்க்கும் வாய்ப்புகள் வந்து சேரும். தொழில்ல போட்டிகள் அதிகரித்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பிற கலைஞர்கள் தட்டி செல்வாங்க. வரவேண்டிய பணத்தொகையும் தாமதப்படும். தடைபட்டு கொண்டிருக்கும் வேலையில கிடைக்கும் வாய்ப்புகளை தற்போது பயன்படுத்தி கொண்டா பொருளாதார நெருக்கடிகளை சமாளிக்கலாம். அரசியல்வாதிகள் மக்களின் ஆதரவை பெற அவர்களின் தேவை அறிந்து செயல்படுறது உத்தமம். அமைச்சர்களின் கெடுபிடிகள் அதிகரிக்கிறதுனால கட்சி மாறக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும். உடன் இருப்பவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவாங்க. எந்த ஒரு காரியத்திலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். மாணவர்களுக்கு திறமையாக செயல்பட்டு கல்வியில முன்னேற்றம் காண்பாங்க. கூடுதல் நேரம் படிக்கக்கூடிய காலமாக இந்த காலம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க மாணவ செல்வங்களே. தினமும் காலையில 4 மணியிலிருந்து 6 மணிக்குள்ள நீங்கள் எண்ணும் எண்ணங்கள் பலிக்குங்க. அதனால தினமும் அதிகாலை நேரத்துல எழுந்து உங்க வீட்டை சுத்தம் பண்ணிட்டு உங்க வீட்டில் கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து உங்க வாழ்க்கையில நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் நடந்த மாதிரி எண்ணி பிரபஞ்சத்திற்கிட்ட வேண்டிக்கோங்க. பிரபஞ்சம் கூடிய விரைவில் நீங்க நினைத்த நல்ல விஷயங்களை நடக்க செய்யும். இருள் சூழ்ந்த உங்க வாழ்க்கையில பிரகாசம் வருங்க. நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தாங்க நடக்கும். உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கண்ணு தெரியாத குழந்தைங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க. உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க லட்சக்கணக்கில் செலவு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு பேனா வாங்கித்தாங்க, ஒரு பென்சில் வாங்கித்தாங்க. இந்த உதவியை செய்யறதன் மூலமா உங்க வாழ்க்கையில நீங்க செஞ்ச பாவங்கள் எல்லாம் குறைய போகுது. உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையா மாறிடுங்க. நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.